ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும். இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் கடந்த பதிவுகளில் சொன்ன மாதிரியே வட இந்தியாவில் மழை பெய்து வெள்ளம் 3000 சிலிண்டர் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வெள்ளம் போயிட்டு இருக்கு சார். குஜராத்து, பாம்பே, இப்படி பல இடங்களில் சார். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்க ஈரான் போர் நிற்கிற மாதிரி நின்று திரும்ப ஆரம்பிக்காமல் இருந்தால் தான் நமக்கெல்லாம் நல்லது. நீங்கள் ஆனால் அது அந்த மாதிரி இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இதனால் உலக மக்கள் எல்லோரும் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். mình đi mình thấy đó mình cái chính này cùng thấy đó mình cứ đánh gửi mình cái thế mà mình cái đánh gửi tuấn nó để tìm thế này mà mình cái đáng để mình thấy đó mình cái đáng để mình cái thế đó mình cái chính nhẫn mình thấy đó mình cái để mình thấy mà mình cái đánh gửi tuấn nó để tìm thế này đó mình cái đánh gửi mình thấy đó mình cái chính nhẫn mình thấy đó mình cái đáng để mình thấy đó mình cái để mình vấn đề gì thấy đó mình cái sự thế vậy đó mình cái đánh gửi mình thấy đó mình cái đánh gửi mình thấy mình thấy đó mình nó sẽ bị hay đó mình hay đó நீங்க எல்லாமே மழை. இன்னும் 4 நாளில் பெரிய மழை இருக்குது. இந்த 15 நாளில் விட்டு விட்டு மழைகள் வரும். மழை இருக்குது. எல்லாமே தமிழ்நாடு பார்டர் ஃபுல்லாகவே மழை இருக்குது. உங்களுக்கு இந்த தடவை கேரளா, கர்நாடகா கொஞ்சம் கேரளா ரொம்ப இதுவாக இருங்க. கர்நாடகாவில் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தான் வந்தாலும் நீர் வர்றதுக்கு குறைவாக தான் இருக்கும். தண்ணி பஞ்சம் சில கிராம பகுதிகள், சென்னையில் சில இடத்துல நமக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் ஏற்படும். அது இல்லாமல் மலை சரிவுகள் இருக்குது. இந்த மலை சரிவுகள் ஏற்கனவே நான் படித்தேன். நான் வயநாட்டில் வரும் ரொம்ப இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த இப்போ திரும்பவும் 1 வாட்டி வரப்போகுது. இந்த வாட்டி கோத்தகிரி, ஊட்டி, இந்த வயநாடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க. திரும்ப ஒரு சின்ன மலை சரிவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இந்த இமாச்சல் பிரதேஷ், இமயமலை, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நார்த்து, அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய லே லடாக், இந்த மாதிரி ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஒன்று ஏற்பட்டு அங்கே எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது. கொஞ்சம் மக்கள் ரொம்ப நிறைய டூரிஸ்டத்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வெள்ளைய நாட்டில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதாவது இங்கிலாந்துலனா யூரோப், அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒயிட் கண்ட்ரீஸில் பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கும். இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். சில இடத்துல தீ பற்றிக்கும், சில இடத்துல பற்றிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு கப்பல் ஒன்று பற்றிக்க போகிறத இப்போ பார்க்க போகிறோம். நடுவானில் விமானம் ஒன்று தத்தளிச்சு வேற ஊரில் போய் இறங்கிடும். இந்த மாதிரி கப்பல் போக்குவரத்தில் சில பிரச்சனைகளில் கொள்ளையர்கள் உருவாக போகிறாங்க. மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று மாட்டப்போகுது. ஒன்று கோல்டு சில்வராக இருக்கணும், இல்லைன்னா அதில் பிரச்சனையாக இருக்கணும், இல்லைன்னா இந்த வெளிநாட்டு படங்கள் ஏதோ ஒரு இல்லை மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று மாட்டப்போகுது. இப்போ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் மாட்டுவாங்க. முக்கியமான ஒரு பணக்காரன் மாட்டுவார்.
ஒரு மந்திரி பிரச்சனையாவது பெரிய குழப்பம் ஏற்படும். அவர் மூலிமா இன்னும் 2 மந்திரி கைதியாகும். தமிழ்நாட்டு எல்லையில் பாதிப்பு, அதில் தண்ணி பிரச்சனை நடக்கும். ஒரு ஆலயத்தில் சில பலதர மக்கள் வந்து ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க, அந்த பிரச்சனை பெருசாக போகுது. நாட்டில் முக்கிய ஒரு மந்திரி இல்லைன்னா ஒரு முக்கிய போஸ்டில் இருக்கவர் உடல் பிரச்சனையாகும் போது அவர் உடம்பு பிரச்சனையாகிடும். இங்கே நல்ல தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் நடிகர், ரொம்ப பழைய காலத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து மருத்துவத்துக்கு போவார். ஒரு ஸ்கூல்லனா கல்லூரி படிக்கிற பெண் வந்து பிரச்சனையாகும். ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கோ இல்லை ஒரு இடத்துல தீ பற்றிக்க போகுது, ரொம்ப கடினப்பட்டு அதை அணைப்பாங்க. உயரமான கோபுரமாக இருக்கக்கூடிய ஒரு சிலையில் கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துரும், அது ஒரு பிரச்சனை வரும். இந்த சண்டை ஒன்றும் வலுவாது. அந்த சண்டை வலுவாகிறது ரொம்ப உஷாராக இருக்கணும் மக்கள். இதில் வந்து நடுத்தர மக்களும் வாழ்வாதார மக்களும் ரொம்ப பிரச்சனையாக போகிறாங்க. சில பொருட்கள் இன்னும் அத்தியாவசிய பொருட்கள் விளையிறத பார்க்க போகிறோம். நார்த் வெஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரியுமே ரொம்ப குழப்பமாகவும் பண பற்றாக்குறை வரப்போகுது. அமெரிக்கா பல ட்ரில்லியன் இறங்கிடும். பல விதமான குழப்பம் அமெரிக்கா ஏற்பட போகுது. அவங்க செயலே வந்து ரொம்ப பிரச்சனையாகும். இந்த 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே வர்த்தகம் பிரச்சனையாகி அதில் குழப்பமாகி என்ன விலைகள் ஏற்போது, வர்த்தகங்கள் சுருங்கிடும். பெரிய பெரிய ஷேர்லாம் குறைஞ்சிரும். பணத்தோட பிரச்சனைனால உலக நாடுகள் நிலையில்லாத பிரச்சனையாவாங்க. ஒரு கண்ட்ரியில் தண்ணி உள்ள வரும்போது அதில் நடுக்கடலில் 2 இடத்துல பூகம்பம் ஒன்றா இருக்குது. அது வெடித்து அது வந்ததுன்னா கண்டிப்பாக நடுக்கடலில் பிரச்சனையாகி தண்ணி உள்ளே வரும். ஒரு இடத்துல வந்து தண்ணி உள்ளே வரப்போது, ஒரு இடத்துல எர்த்குயிக் ஆகி ரொம்ப ஆட்டத்தை கொடுக்கும். அது ஜப்பானில் சில பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஆட்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை வரும். அது இல்லாமல் இந்தோனேஷியாவில் இந்த தடவை கொஞ்சம் குழப்பம்தான். தாய்லாண்ட்லேயும் ஒரு பிரச்சனை வரும்.
சென்னை கடலோரத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஆலயத்தில் கொல்ல அது பெரிய ஆளுங்க நிறைய பேர் மாட்டிப்பாங்க. அது மூலிமா இன்னொன்று ஆலயம் பிரச்சனையாகி அதுவும் மாட்டிப்பாங்க. வெனிசுலாவில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டரில் திரும்பி ஒரு பிரச்சனை இருக்குது, மிகப்பெரிய எர்த்குவேக் இருக்குது. அது இல்லாமல் ஜப்பான்லேயும் பெரிய பிரச்சனை வரும். அங்கே மழை இல்லைன்னா வெள்ளம், தண்ணி அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. இது தொடர்ந்து கேரளாலே மழை பெருசாகிடும். பூமி தன் பாதையை மாற்றுது. இது மூலிமா நிலவோட ஒளி மாறுது. அதனால் வெப்பம் அதிகரிக்குது. மிகப்பெரிய வெப்பம் அதிகரிக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படுமா, இல்லை பூமியோட இது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துமா, விஞ்ஞானிகள் ஒரு வழியை கண்டுபிடிச்சி செயல் சொல்ல போகிறாங்க. அதை நம்மலாம் பார்க்க போகிறானா, அதனால் இப்போ நடக்கக்கூடிய காரியம் அல்ல. வானவியில் ஒரு வால் தோண்ட போகுது, ஒரு வால் நட்சத்திரம், அதை பார்க்க போகிறோம். மூணு கிரகம் ஒரு இடத்துல கூட போகுது. அது கூடப்போ அமெரிக்காவோட வர்த்தகமே போயிடும். பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு ஏற்பட போகுது. பண மதிப்பு மாறும். சில மாற்றங்கள் ஏற்படுவது. சீனாவில் பார்த்தீங்கன்னா பண மதிப்பு ஏறப்போகுது. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அருமையான பல பதிவுகள், புதுமையான பல அதிசயமான பல பதிவுகளை சொல்லியிருக்கீங்க, பல கணிப்புகளை வழங்கியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜாட்ட விநியோகங்களும் கோடாடு கொரியர்ஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.